பிள்ளையார் உருவான கதை. ஒரு காலத்தில் கைலாச மலையில் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி வசித்து வந்தார்கள். ஒருநாள் பார்வதி தேவி தனியாக ஸ்நானம் செய்ய விரும்பினார். அப்போது மண்ணால் ஒரு அழகான சிறுவனை உருவாக்கி உயிர் கொடுத்து, நான் திரும்பி வரும் வரை யாரையும் உள்ளே விடக்கூடாது என்று சொல்லி காவலுக்கு வைத்தார். சிறுவன் மிகுந்த பக்தியுடனும் கட்டுப்பாட்டுடனும் வாசலில் நின்றான். சிறிது நேரம் கழித்து சிவபெருமான் வந்தார். நான் உள்ளே போக வேண்டும் என்றார். ஆனால் சிறுவன், அம்மாவின் கட்டளை இல்லாமல் யாரையும் அனுமதிக்க முடியாது என்று உறுதியாக நின்றான். இதனால் கோபம் கொண்ட சிவபெருமான் அறியாமையில் அந்த சிறுவனின் தலையை துண்டித்தார். பார்வதி தேவி வந்து இதை கண்டதும் மிகுந்த துயரத்தில் மூழ்கினார். இவன் என் மகன் என்று அழுதார். உடனே சிவபெருமான் தன் தவறை உணர்ந்து, வடக்கு நோக்கி கிடைக்கும் முதல் உயிரின் தலையை கொண்டு வாருங்கள் என்று தேவர்களிடம் சொன்னார். அவர்கள் யானையின் தலையை கொண்டு வந்தார்கள். அதை சிறுவனின் உடலுடன் இணைத்து உயிர்ப்பித்தார் சிவபெருமான். அவ்வாறு யானை முகத்துடன் பிறந்தார் விநாயகர். இனிமேல் எந்த நல்ல காரியமும் உன்னை வணங்காமல் தொடங்காது என்று சிவபெருமான் கூறினார். அதனால் தான் இன்று வரை நாம் எந்த நல்ல காரியங்களுக்கும் முதல் கடவுளாக விநாயகரை வணங்கி செல்கிறோம். இது போன்ற நல்ல கதைகளுக்கு திருமண மலர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.